வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். டிஎம்கே பிஜேபி கூட்டணி ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் மாதிரி தான் நேற்றுலேருந்து செய்திகள் வருது. ஆதன் தமிழ் மாதேஷ் அவருடைய சமூக வலைதளத்தில் கூட்டணி உறுதியாயிருச்சு, தகவல் வந்துருச்சு அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருக்காரு. அந்த பதிவுக்கு கீழேயே பலர் பல்வேறு ரியாக்ஷனை வெளியிட்டிருக்காங்க. ஒரு தரப்பு என்ன சொல்கிறாங்க, கூட்டணி அமைப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை, வேணா மத்திய அரசாங்கம் பாராளுமன்றத்தில் கொண்டு வரக்கூடிய சில மசோதாக்களுக்கு டிஎம்கே எம்பிக்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு வேணா வாய்ப்பு இருக்குது, அதிகாரப்பூர்வமாக கூட்டணி அப்படின்னு இப்போதைக்கு சொல்ல மாட்டாங்க அப்படின்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க. ஏன்னா 2019, 21, 24 3 ஜெனரல் எலெக்ஷன்லையும் பிஜேபி உள்ளே வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி தான் டிஎம்கே பெரிய வெற்றி அடைஞ்சாங்க. இப்போது ஒரு தேர்தலில் தோல்வி அடைஞ்சோன்னே பிஜேபியோட கூட்டணி வச்சா டிஎம்கேவை இனி மக்கள் நம்ப மாட்டாங்க, அதனால் அந்த ரிஸ்க்கை டிஎம்கே எடுக்க மாட்டாங்க, மசோதாக்களுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்கு பிரதிபலனா மத்திய விசாரணை அமைப்புகள் விசாரிக்கக்கூடிய வழக்குகளை கிடப்பில் போடுங்க, சிபிஐ இடி விசாரிக்கக்கூடிய திமுகவுடைய முக்கிய புள்ளிகளுக்கு எதிரான வழக்குகளை அப்படியே கிடப்பில் போடுங்க அப்படின்னு டீலிங் பேசுவாங்க டிஎம்கே. கூட்டணி இப்போதைக்கு அமையாது அப்படின்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க. இவங்க சொல்கிறத வச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாஜிக் இருக்கிற மாதிரி தோணுது. ஏன்னா மத்திய அரசாங்கம் டீலிமிட்டேஷன் பில்லு, அடுத்து ஒரே நாடு ஒரே தேர்தல் பில்லு இதெல்லாம் கொண்டு வர விரும்புகிறாங்க. டிஎம்கே ஆளுங்கட்சியாக இருந்தபோது ஒரே நாடு ஒரே தேர்தலை எதிர்த்துச்சு. ஏன்னா 2026லையும் நாம் தான் ஜெயிப்போம், நம்ம ஜெயித்தோம்னா 5 வருஷத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடியே தேர்தல் வந்துடும், அதனால் இதை நம்ம விரும்பக்கூடாது, எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லி டிஎம்கே எதிர்த்தாங்க. அதான் கதையை மாறிடுச்சு டோட்டலாக. 2026 தோத்துட்டாங்க டிஎம்கே. இப்போ டிஎம்கே எதிர்க்கட்சி. ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்தால் என்ன, 2029 பாராளுமன்ற தேர்தலோட சட்டமன்ற தேர்தல் வந்தால் என்ன அப்படின்னு ஓப்பனாகவே டிஎம்கே தலைவர்கள் பலர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் பில்லுக்கு டிஎம்கே சப்போர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, டீலிமிட்டேஷன் பில்லுக்கும் டிஎம்கே சப்போர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வகையில் இப்போ என்டிஏவுக்கு 319 எம்பிக்கள் சப்போர்ட் இருக்குது. இந்த 319ஓட டிஎம்கே உடைய 22, ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டியுடைய 4, அடுத்து சரத்பவாருடைய தேசியவாத காங்கிரஸ் பார்ட்டியுடைய 8, இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா 353 வந்துடும். அப்போது 2/3 மெஜாரிட்டிக்கு ஜஸ்ட் 7 மட்டும்தான் கம்மி. அந்த 7ஐயும் கூடிய விரைவாக அவங்க உள்ளே கொண்டு வந்துடுவாங்க. 2/3 மெஜாரிட்டி கிடைக்க பாஜக காய்களை நகர்த்துறாங்க. அந்த வகையில் டிஎம்கே உடைய 22 எம்பிக்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு தரப்பு சொல்கிறாங்க. இன்னொரு தரப்பு என்ன சொல்கிறாங்க, அரசியலில் எது வேணாலும் நடக்கலாம், டிஎம்கே கூட்டணியில் இருந்து ஜெயிச்சவங்களாம் இன்னைக்கு டிவிகே கூட்டணியில் இல்லையா, அமைச்சரவையில் இல்லையா, அதனால் அரசியலில் எதுவும் நடக்கும், டிஎம்கே பிஜேபி கூட்டணிக்கு சாத்தியம் இருக்குது அப்படின்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க. டிஎம்கே உடைய பெரிய ஆதரவாளர்கள்லாம் பாஜகனாலே கெட்டவங்க, பிஜேபியே ஒரு கெட்ட வார்த்தை, அந்த அளவுக்கு சிந்திச்சவங்களாம் சமீப காலமாக பிஜேபியோட கூட்டணி வச்சா என்ன தப்பு அப்படின்னு ஓப்பனாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதிலிருந்து நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஒருவேளை நடந்துருச்சுன்னா தமிழக பாஜக கும்பல் எங்கே போய் அவங்களுடைய மூஞ்சியை வச்சுக்குவாங்க அப்படிங்கிறதான் என்னுடைய கேள்வியாக இருக்குது, என்னுடைய சிந்தனையாக இருக்குது. ஏன்னா அண்ணாமலையை ஹிந்து விரோதி, தேச விரோதி அப்படின்னு முத்திரை குத்த பார்க்குறாங்க நயினார் கும்பல். இப்படி பொய்யா அண்ணாமலைக்கு எதிராக முத்திரையை குத்திட்டு நாளைக்கு பிஜேபி டிஎம்கே கூட்டணி அதிகாரப்பூர்வமாக அமைஞ்சிருச்சுன்னா இந்த வாயெல்லாம் என்ன பேசும், எப்படி சமாளிப்பாங்க அப்படின்னு நினச்சி பார்க்கவே காமெடியாக இருக்குது. ஆதன் தமிழ் சேனலில் ஆப்போசிட்டில் அஸ்வத்தாமன், இந்த பக்கத்து ஆதன் தமிழ் மாதேஷ் என்ன பேசிக்குவாங்க, எப்படி ஆதன் தமிழ் மாதேஷுடைய கேள்விகளுக்கு அஸ்வத்தாமன் முட்டு கொடுப்பாரு, டிஎம்கே உடனான கூட்டணிக்கு எப்படி முட்டு கொடுப்பாரு, இதெல்லாம் யோசித்து பார்க்கும்போதே ரொம்ப விறுவிறுப்பாக இருக்குது. ஆக மொத்தம் நல்லா வீத லீடர்ஸ் இயக்கத்துடைய வாலண்டியர்ஸ் கிட்ட நயினார் கும்பல் மாட்ட போகிறாங்க அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க, அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி, ஜெய் ஹிந்த்.